குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று காலை 10 மணியளவில் பதவியேற்கிறார். டெல்லியில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். மயிலாடுதுறை, நாகை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடியை மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் சந்தித்தார். இருநாட்டு உறவு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். வாக்கு திருட்டு தொடர்பான ஆதாரத்தை வழங்குவோம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். வாக்குகளை திருடுவதன் மூலம் அரசாங்கங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதே உண்மை எனவும் அவர் கூறினார். விஐபிக்களுக்கான பாதுகாப்பு விதிமுறைகளை ராகுல் காந்தி தொடர்ந்து மீறுவதாக சிஆர்பிஎஃப் குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகளை ராகுல் காந்தி முறையாக கடைபிடிப்பது இல்லை என்றும் சிஆர்பிஎஃப் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் மையமாக தமிழ்நாடு உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் திராவிட மாடல் அரசு செய்து தரும் எனவும் முதல்வர் உறுதியளித்துள்ளார். கடன் வாங்குவதில்தான் முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சுற்றுப்பயணத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு விமர்சித்தார். பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரிடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என எச்சரித்துள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் முடிவு எடுக்கப்படுகிறது. அன்புமணி தனியாக கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என ராமதாஸ் அறிவுரை வழங்கினார். நான் தொடங்கிய பாமகவை சொந்தம் கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை எனவும் பேசினார். மகள் காந்திமதிக்கு கட்சியில் பதவி கொடுக்கும் எண்ணம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். காந்திமதிக்கு பாமக செயல் தலைவர் பதவி வழங்குவதற்காக அன்புமணி நீக்கப்பட்டாரா என்ற கேள்விக்கு ராமதாஸ் இவ்வாறு பதிலளித்துள்ளார். மகளை முன்னிறுத்துவதற்காக மகனை புறக்கணிக்கிறீங்களா? அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. போதும்பா. பாமக தலைவராக அன்புமணி தொடர்ந்து செயல்படுவார். அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என வழக்கறிஞர் பாலு அறிவித்துள்ளார். ராமதாஸின் அறிவிப்புகள் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் அவர் கூறினார். இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல. ராமதாஸின் தைலாபுரம் இல்லம் முன்பாக அதிவிரைவு படை போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அன்புமணியை பாமகவிலிருந்து ராமதாஸ் நீக்கிய நிலையில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் நாளை பெரம்பலூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. 21 நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மீது குறை ஏதும் இல்லாததால் தான் காங்கிரஸை விஜய் விமர்சிக்கவில்லை எனவும் தெரிவித்தார். பெரியாரை படித்திருப்பதால் தான் தேமுகவை ஆதரிக்கிறேன். 2 சீட்டுகளுக்காக அல்ல என திருமாவளவன் கூறியுள்ளார். மற்ற மதங்களை ஒருங்கிணைக்க புத்தகங்கள் உள்ளது, ஆனால் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமைதான் உள்ளது எனவும் அவர் விமர்சித்துள்ளார்.
ஓபிஎஸ்ஸிடம் போனில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் டிடிவி தினகரனுடன் பேசுவேன் எனவும் அவர் கூறினார். அண்ணாமலை எனது நண்பர்தான், ஆனால் நான் கூறுவதை அவரோ அவர் கூறுவதை நானோ செய்ய இயலாது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இபிஎஸ் தலைமையில் என்றைக்கும் இணைய மாட்டோம் எனவும் திட்டவட்டமாக அவர் கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சரின் வழிகாட்டுதல் படி தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனக சபை மீதேறி தரிசனம் செய்ய யார் யாருக்கு அனுமதி வழங்கப்படும்? மனுவாக தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி ராக்போர்ட், மதுரை பாண்டியன், திருச்சி சோழன் ஆகிய 3 விரைவு ரயில்கள் எழும்பூரில் இருந்து வழக்கம் போல இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செப்டம்பர் 11 முதல் தாம்பரத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. புறநகர் ரயில்களில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க பயணிகளுக்கு தென்னக ரயில்வே வலியுறுத்தியுள்ளது. இருக்கைகளில் கால்களை வைத்துக் கொண்டு பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட கட்டுமான பணிகள் காரணமாக பச்சை வழித்தடத்தில் தற்காலிக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சேவைகள் மாற்றி அமைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் காரியாபாத் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 10 நக்சல்கள் கொல்லப்பட்டனர். 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்த நக்சல் அமைப்பின் முக்கிய நபரான மனோஜ் என்றழைக்கப்படும் மோடம் பாலகிருஷ்ணா என்பவரும் கொல்லப்பட்டார். நேபாளத்தில் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க ஆன்லைன் வாக்கெடுப்பு முறையை நடத்த ஜென்ஸி தலைமுறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். 4 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு ஆன்லைன் வாக்கெடுப்பு நடத்திய நிலையில் சுசீலா கார்கே முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாள ராணுவம் தலைமையகம் எதிரே ஜென்ஸி தலைமுறையினர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. நேபாள பிரதமர் தேர்வு தொடர்பாக ஜென்ஸி இளைஞர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் மீண்டும் வன்முறை வெடித்தது. நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் பகுதியில் உள்ள சோனாலி எல்லையில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நேபாள சிறைகளில் இருந்து 7000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியோடிய நிலையில் எல்லையில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரேசில் தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ஆட்சியில் நீடிக்க சதித்திட்டம் தீட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அதிபர் போல்சனரோ குற்றவாளி என அந்நாட்டு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் முதல் போட்டிக்கான இம்பாக்ட் பிளேயர் விருதை சிவம் துபே வென்றார். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய துபேவிற்கு பயிற்சியாளர் மார்க்கல் பதக்கம் அணிவித்தார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் ஹாங்காங்கை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசம் வீழ்த்தியது. அடுத்தடுத்த போட்டிகளில் ஹாங்காங் தோல்வியடைந்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் ஓமன் அணிகள் மோதுகின்றன. துபாயில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. நடிகை ஐஸ்வர்யா ராயின் பெயர் மற்றும் ஏஐ உருவாக்கும் புகைப்படத்தை முன் அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன் அனுமதியின்றி பயன்படுத்தும் இணையதளங்களை 7 நாட்களுக்குள் தடை செய்யவும் மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இளையராஜாவின் பொன்விழா ஆண்டு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் சார்பில் சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினியை சந்தித்து அமைச்சர் சாமிநாதன் அழைப்பிதழை வழங்கினார். டெங்கு, மலேரியாவை திறம்பட கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி 1200 கோடி நிவாரணத் தொகை அறிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார். கேரள மாநிலம் பம்பையில் வருகிற 20ஆம் தேதி சர்வதேச ஐயப்ப சங்கமம் நடத்த அம்மாநில உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மாநாட்டில் பங்கேற்கும் பிரதிநிதிகளுக்கு எந்த சிறப்பு சலுகையும் வழங்கப்படக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்குவதற்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு தினமும் 10,000 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொறுப்பு டிஜிபி நியமனத்தை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய முடியாது எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. பிரதமர் மோடியின் புகைப்படத்தை அவமதிப்பு செய்ததாக காங்கிரஸ் நிர்வாகியை கைது செய்ய கோரி சென்னையில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் நிர்வாகி திரவியம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தண்டையார்பேட்டை காவல் நிலையம் முன்பு படுத்து உருண்டு பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்திய சம்பவம். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கொடைக்கானலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. நட்சத்திர ஏரியை சுற்றியுள்ள சாலையில் தேங்கிய மழை நீரால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தஞ்சையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மழையின் பின்னணியில் மின்விளக்கு ஒளியில் தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் மிக அழகாக காட்சியளித்தது. புதுச்சேரி அருகே உள்ள மதகடிப்பட்டு பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கிய நிலையில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த கடையின் பெயர் பலகைகள் உடைப்பு. தமிழ் உரிமை இயக்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. காசாவில் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலின் போது உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ள மக்கள் வீதிகளில் ஓடிய காட்சிகள் வெளியாகி அதிர வைத்துள்ளது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சார்லி கிர்க்கிற்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட உள்ளது. பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் வர்த்தக பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி தொடரில் சீனாவுக்கு எதிரான சூப்பர் 4 சுற்றில் 1-4 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியை தழுவியது. அடுத்த போட்டியில் ஜப்பானுடன் நாளை இந்தியா மோதுகிறது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் ஃபீடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரின் 7வது சுற்றிலும் தமிழகத்தைச் சேர்ந்த உலக சாம்பியன் குகேஷ் தோல்வியடைந்தார்.
தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தோல்வியடைந்து பின்னடைவை சந்தித்துள்ளார்.